வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு ஏற்படும். பிரதமரை சந்தித்த பின் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் எதுவும் செய்ய இயலாது. தமிழகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பதாகவும் பிரதமர் மோடி தகவல். வாடிவாசல் திறக்கப்படும் வரை போராட்டம் தொடரும். மெரினாவில் போராட்டக்காரர்கள் உறுதி. அலங்காநல்லூரில் தொடரும் போராட்டம். மதுரையில் செல்போன் கோபுரம் மீதேறி இளைஞர்கள் எதிர்ப்பு. கடலூரில் 8 மாணவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம். போராட்டங்களால் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பு. ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் விரைவில் நல்லது நடக்கும் என்று அதுவரை பொறுத்திருக்குமாறு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் வீதிகளுக்கு வந்து போராடி கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு அவசரமாக டெல்லி சென்ற முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினார். ஜல்லிக்கட்டு நடத்த உடனே அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தி பிரதமரிடம் அவர் கோரிக்கை மனு அளித்தார். ஜல்லிக்கட்டுக்காக தமிழகத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்தும் பிரதமர் அவர் விளக்கினார். மேலும் தமிழக வறட்சி பாதிப்பை பார்வையிட மத்திய குழுவை அனுப்புமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். சந்திப்பின் போது முதல்வருடன் தமிழக அரசு தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன், ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய ஓ பன்னீர்செல்வம் விரைவில் நல்லது நடக்கும் என்றும் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டை தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உரிமையை, வீர விளையாட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய அவசர சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரிடம் தெரிவித்தேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மிகவும் பரிவுடன் நமது கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னமும் தனது தீர்ப்பை வழங்கவில்லை என்றும், எனவே மாநில அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து உடனடியாக எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன். இது பற்றிய மாநில அரசின் நடவடிக்கைகளை நீங்கள் கூடிய விரைவில் காண்பீர்கள் என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் தற்போது ஏதும் செய்ய இயலாது என்று பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி இன்று காலை தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமரிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி அளித்த விளக்கத்தில் ஜல்லிக்கட்டின் கலாச்சார முக்கியத்துவத்தை தான் பாராட்டுவதாகவும், எனினும் ஜல்லிக்கட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் உடனடியாக ஏதும் செய்ய இயலாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வறட்சியை எதிர்கொள்வதில் தமிழக அரசுக்கு தேவையான உதவியை மத்திய அரசு செய்யும் என்றும் தெரிவித்துள்ள மோடி, வறட்சி பற்றி ஆய்வு செய்ய விரைவில் மத்திய குழு தமிழகத்திற்கு வருகை தரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி அளிக்குமாறு கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அலங்காநல்லூர், சென்னை மெரினா என தமிழகம் முழுவதும் மக்களும் இளைஞர்களும் நேற்றிரவு தொடர்ந்து விடிய விடிய போராட்டம் நடத்தினர். போராட்டம் இன்னமும் தொடர்கிறது. ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கோரி நடத்தப்படும் போராட்டம் கல்லூரி மாணவர்களிடமிருந்து தொடங்கி தனியார் நிறுவன பணியாளர்கள், வழக்கறிஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் இணைந்து கொண்டுள்ளனர். சென்னை மெரினாவிலிருந்து கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி வரை மட்டுமல்லாது இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் என பல்வேறு அயல் நாடுகளிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி கோடாம்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு தடை நீக்க கோரி அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தி பிரதமரிடம் முதல்வர் பன்னீர்செல்வம் அளித்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க இயலாது என்று பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி தங்கள் போராட்டம் தொடரும் என மெரினாவில் குவிந்துள்ள போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் இன்று 3ஆம் நாளாக தங்களுடைய போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுமக்கள், இளைஞர்கள், விவசாயிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இன்றைய தினம் 10,000க்கும் மேற்பட்ட இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். நேற்றைய முன்தினம் சென்னை மெரினா கடற்கரையில் தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்தில் பிரதான கோரிக்கையாக இந்த ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த வேண்டும், பீட்டா அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது அவருடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. நேற்றைய தினமே ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய வகுப்பை புறக்கணித்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்று வருகின்றனர். இதேபோல வியாபாரிகள், ஐடி ஊழியர்கள் என தங்களுடைய இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். அதே இன்றைய தினம் பெருமான கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை மெரினா கடற்கரையில் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். எங்க ஒரே நோக்கம் என்னன்னா, ஒரு ஆக்ட்ல இருந்து புல்ல பெர்ஃபார்மிங் அனிமலா இல்லாம அந்த ஒரு ஆக்ட்ல இருந்து அதை எடுத்துட்டாங்கன்னா எங்களோட ப்ரொடெஸ்டோட நோக்கமே, ஆப்ஜெக்டிவே அதுதான். அந்த ஒரு காரணத்துக்கு தான் நாங்க இவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்றோம். இது சாதாரண தமிழர்களின் போராட்டம் இல்ல, இது விவசாயிகளின் கண்ணீர், தமிழர்களின் கண்ணீர். ஒத்தமர் தமிழாலும் கலந்துருக்குன்னா இது ஒரே ஒருத்தருக்காக, ஜல்லிக்கட்டுக்காகவும் விவசாயிகளுக்காக மட்டும்தான். நம்ம ஜல்லிக்கட்டை சீக்கிரம் கொண்டு வரும் நிச்சயமா சொல்றோம். நாங்க இந்த ஜல்லிக்கட்டுன்றது 2000-3000 ஆண்டுகள் பழமையானது கிடையாது, 50 ஆண்டுகள் பழமையானது. அதுக்கான சான்றுகள் சிந்து சமவெளியில முழுக்க கிடைக்குது. சிந்து சமவெளி மக்கள் காளைகளை பயன்படுத்திருக்காங்க, மாடுவண்டிகளை பயன்படுத்திருக்காங்க, எல்லா சான்றுகளும் இருக்கு. இந்த எங்களுக்கு அவசர சட்டம் எல்லாம் போட்டு ஜல்லிக்கட்டை நிறுத்தக்கூடாது. நிரந்தரமா சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டை நிரந்தரமா தமிழக அரசுடைய அரசு விழாவா ஜல்லிக்கட்டு கொண்டாடணும். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று பிரதமர் மோடியை சந்தித்து இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும், அதே போல இந்த வறட்சி நிவாரணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக அவர் இன்று பிரதமர் மோடியை சந்தித்தார். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு அந்த ஜல்லிக்கட்டு ஆதரவான தமிழக அரசுடைய நடவடிக்கை ஆதரவு தெரிவிக்கும் என்றும் உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த அறிவிப்பின் மூலம் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் அதிருப்தி அடைந்துள்ளதால் மேலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது குறித்து தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் பிரகாஷ். மதுரை அலங்காநல்லூரில் தொடர்ந்து 3வது நாளாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க கோரி அலங்காநல்லூரில் போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரியும் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் மதுரை அலங்காநல்லூரில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் மாணவர்களோடு அப்பகுதி பெண்கள் உள்ளிட்ட திரளானோர் ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் பிரதமரை சந்திக்க டெல்லி சென்றாலும் வாடிவாசல் திறக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடைபெற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடைபெற ஏதுவாக சட்டம் இயற்ற கோரி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தொடர்ந்து 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அலங்காநல்லூரில் போராட்டக்காரர்களை சந்தித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு நடைபெற நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் அறவழியில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். தற்பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர் அமைதியான முறையில் தான் கலந்து கொண்டே இருக்கிறார்கள்.
அரசாங்கம் எந்த அளவுக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அது ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை எந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் அமைதி இருக்குமாறு நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை போராட்டம் தொடரும் என மதுரை தமுக்கம் மைதானத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்தில் கடந்த 4 நாட்களாக மாணவர்கள், இளைஞர்கள் உள்பட ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழரின் பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதில் ஒருபோதும் தாங்கள் பின்வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். 3 நாள் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இதுவரைக்கும் தமிழக அரசு பேசி முடிவெடுக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் சொல்லலை. இப்போ பிரதமரை சந்திச்சுட்டு அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதனால அதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வெளியே சொல்றாரு. இது ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக விடப்பட மாட்டோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தான் நாங்கள் தமிழர்கள் இங்கே எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம். போய் நம்மளோட சிஎம் போய் பேச போயிருக்காங்க. பட் ஆனால் நம்ம மோடி சார் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடிவாசல்ல இருந்து என்னைக்கு அந்த காளைகள் வெளியே வருதோ அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரியும் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க கோரியும் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் 6 இளைஞர்கள் செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. அறிக்கை தெரிவிக்கணும்ல, அதுக்காகத்தான் போன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. கடலூர் மஞ்சங்குப்பம் திடலில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களில் 8 மாணவர்கள் நேற்று தொடங்கி 2வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்துள்ளனர். போராட்டத்தில் தாரை தப்பட்டை அடித்து ஜல்லிக்கட்டு ஆதரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அலங்காநல்லூர் மற்றும் சென்னையில் இருக்கும் எம்முடைய சொந்தங்களே கைது செய்திருக்கிற சொந்தங்கள் மீது எவ்வித நிபந்தனையுமின்றி வழக்கின்றி அவர்கள் விடுதலை செய்யவும் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுக்கு தேவையெல்லாம் நிரந்தர சட்டம், அது கிடைக்காத வரை எங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் சாகும் வரை ஓயாது என்பதை எச்சரித்து தெரிவிக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி தஞ்சாவூரில் மாணவர் மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்று ஊர்வலமாக சென்று தஞ்சாவூர் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்காவிட்டால் தங்களது போராட்டம் தீவிரமடையும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோடி அரசு உடனடியாக எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் தமிழகமே தெருவில் இறங்கி இருக்கிற இந்த நேரத்தில் அவசர சட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்துகிற உரிமையை வழங்க வேண்டும். அதே போல பீட்டா அமைப்பை உடனடியாக தமிழ் மக்களுடைய கோரிக்கை, மாணவர்களுடைய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து பீட்டா அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அனைவரோட கோரிக்கை ஒண்ணே ஒண்ணு, ஜல்லிக்கட்டு நடந்தே தீரணும். இல்லைன்னா நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் இது ரோட்ல கிடந்து சாகறனால நாங்க சாகிறதுக்கு தயாரா இருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். பீட்டாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும். எங்க இளைஞர்கள்ட்ட எவ்வளவு பவர் இருக்கு, நாங்க ஒன்று சேர்ந்தா இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க தான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜல்லிக்கட்டு பேன் எடுக்கணும். அலங்காநல்லூர்ல வாடிவாசல்ல காலை அழுத்த விட்டாதான் எங்க போராட்டம் முடியும். அது வரைக்கும் என்னதான் சமாதானம் சொன்னாலும் நாங்க யாரும் ஏத்துக்க போறது கிடையாது. ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டி திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் சிறிது நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கல்லூரி வாசல் முன்பு ஜல்லிக்கட்டு ஆதரவு பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு பீட்டா அமைப்பை தடை செய்யணும். அதே சமயம் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல கண்டிப்பா நடக்கணும். அவசர சட்டத்தை கண்டிப்பா கொண்டுட்டு வரணும். ஏன்னா அவங்க ஒரு 500-1000 ரூபாய் நோட்டுக்கு ஒரு அவசர சட்டத்தை யாருகிட்டையும் கேட்காம எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அவங்க கொண்டுட்டு வந்தபோது ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இளைஞர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் எழுச்சியா எழுந்திருச்சுன்னு கேட்கும் போது அவங்க ஏன் திரும்ப அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க.
உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகஞ்ச் அருகே பள்ளி பேருந்தின் மீது லாரி மோதிய விபத்தில் 15 பள்ளி மாணவர்கள் பலியாகினர். 40 பேர் காயமுற்றனர். கடுமையான பனிப்பொழிவு காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசின் உத்தரவை மீறி செயல்பட்ட பள்ளி ஒன்றின் பேருந்து விபத்திற்குள்ளானது. இடா மாவட்டத்தில் உள்ள அலிகஞ்ச் என்ற இடத்தில் இந்த பள்ளி பேருந்தின் மீது வேகமாக வந்த லாரி ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 8 குழந்தைகள் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் 7 குழந்தைகள் இறந்தனர். படுகாயமுற்ற 40 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தில் இறந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அரசின் உத்தரவை மீறி பள்ளியை திறந்த நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை உயர் அலுவலர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் நாளை கடையடைப்பு. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினர் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்குநர்கள் SP முத்துராமன், பாரதி ராஜா, விக்ரமன் ஆகியோர் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இப்போது மாணவர்களாகிய காளைகள், வீர மங்கைகள் கலந்து கொண்டு 3 நாட்களாக போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய போர்க்குரல் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இங்கே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை தமிழர்களையும் இந்த ஒற்றுமையோடு செயல்பட்டால் நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். மாநில அரசு எந்த முடிவெடுத்தாலும் மத்திய அரசு துணை நிற்கும் என்று மோடி சொல்லியிருக்கார். இந்த வெற்றிக்கு அடிப்படையில் தமிழக முதல்வர் OPS அவர்கள், OPSக்கும் இந்த மாணவர்களுக்கும் இந்த மண் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறது. தலைவணங்கும். இவ்வளவு பெரிய மாணவர்களுடைய ஒற்றுமையான எழுச்சியான ஒரு போராட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு, இல்லைன்னா சேர்ந்து போராடி இருக்கோம். ஆனால் இப்போ மாணவர்களுடைய எழுச்சி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மாணவர்கள் பக்கம் சாய வச்சு இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை எல்லாரையும் உணர வச்சிருச்சு. நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்தே தீரும். திருநெல்வேலி பாளையங்கோட்டை வஉசி திடலில் 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 3வது நாளாக போராட்டத்தை தொடர்கின்றனர். ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்படும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். நாங்க வந்திருக்க நோக்கம் ஒண்ணுதான், அது ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். நிறைய பேர் யாரையாவது தெரியாம பீட்டா என்னங்க செஞ்சாங்க, சும்மா பீட்டா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். இதனால நாங்க போராட்டம், நாங்க மாணவர்கள் சேர்ந்து இதை விட நாங்க அதிக போராட்டம் செய்வோம். எங்களால புரட்சி பண்ண முடியும். ஆனா நாங்க வயலன்ஸ்ல இறங்க விரும்பல. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் தெரியாம கவர்மெண்ட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு நாங்க இந்த போராட்டத்தை காட்டுவோம். மத்திய அரசு யாரு, பீட்டா அரசு வந்து எது, அடுத்த அரசு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சொந்த ஊர் அரசு மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா நாங்க யாருன்னு? நாங்க இன்னும் போராட்டம் பண்ணா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஈரோட்டில் நாளை நடைபெற உள்ள கடையடைப்பு போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாணவ மாணவியர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈரோட்டில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவ மாணவியர் உள்ளிட்டோர் இது தமிழர்களின் உரிமையை மீட்டெடுக்க கிடைத்துள்ள அரிய வாய்ப்பு என்று கூறினர். நாளைக்கு எல்லாருமே தொழிலாளர்கள் எல்லாமே பந்த் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இருக்கிற அத்தனை தமிழர்களும் பந்தில் கலந்து கொள்ளணும். நாங்கள் மாணவர்களுக்கு தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கணும். நம்ம நினச்சா கண்டிப்பாக ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வரலாம். அந்நிய நாட்டு பெப்சி, கொக்கோ கோலா இது எதுவுமே நம்ம யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. விவசாயிகளை பாதுகாக்கணும்.
தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பள்ளி விளையாட்டுத் திடலில் வஉசி கல்லூரி, காமராஜர் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று கோவில்பட்டி, திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழரோட உரிமை. அது காலங்காலமாக நடக்கிறது. ஹரப்பால் உள்ள அந்த ஓவியங்களில் கூட ஜல்லிக்கட்டு ஏறுதல் அதை வரைஞ்சிருக்காங்க. அதாவது ஹரப்பால் இருக்கும்போது அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள அந்த பழமையான அந்த நம்மளோட அந்த வீர விளையாட்டை இப்போ 70 ஆண்டுகளாக நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கும்போது நம்ம நாட்டில் அந்த தடை செய்கிறது மிகவும் வருத்தமாக இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்களின் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திரளான மாணவ மாணவியர், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காளையை தங்களோட புள்ள மாதிரி நாங்கள் அரவணைச்சிட்டு வரோம். இதை போய் நாங்கள் தடை செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எங்கெங்க போகும் போதில் இந்த பீட்டாவை முதல்ல தடை செய்யுங்க. எங்கள் உரிமையை பார்க்கறதுக்கு நாங்கள் போராடுறோம். இந்த போராட்டம் முடிவுக்கு வரவே வராது. எப்போ முடிவுக்கு வரும்னா எப்போ ஜல்லிக்கட்டை வாடிவாசல்லேருந்து காளையை நடத்தி விடுறாங்களோ அப்போதான் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கின் முன்பு நேற்று முதல் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 2வது நாளான இன்று பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் வணிகர்கள் நாளை கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உறுதியான நடவடிக்கையை முதல்வர் பன்னீர்செல்வம் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் மோடியைப் போல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவை உள்ளதாக கூறி தமிழர்களின் உணர்வை புண்படுத்திவிடக் கூடாது என்று கூறிய அவர், மாநிலம் முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருவதற்கு தங்களின் ஆதரவு உண்டு என்றும் தெரிவித்தார். இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் ஆட்டோ ரிக்ஷா, கால் டாக்ஸி, வேன் போன்ற வாகனங்கள் இயங்காது என தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்தால் தமிழகத்தில் 10 லட்சம் வாகனங்கள் இயங்காது என்று தெரிகிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நாளை 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளன. இங்கிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, இந்திய அணி பேட்டிங். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மாலி நாட்டில் ராணுவ முகாமிற்குள் நுழைந்து தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 60 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலியில் உள்ள கவே நகரில் ராணுவ முகாமிற்குள் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காருடன் நுழைந்த தீவிரவாதிகள் திடீரென அவற்றை வெடிக்க செய்தனர். இதில் 60 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். மாலியில் தொடரும் மோதலை தடுக்க வந்திருந்த ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு படையினரும் இந்த தாக்குதலில் பலியாகினர். தாக்குதலில் படுகாயமுற்றவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கட்டாக்கில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. பூனேவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 3 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனால் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 2வது போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது.
இதனையடுத்து முதலில் களமிறங்கியுள்ள இந்திய அணி 5 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன்கள் எடுத்துள்ளது. லோகேஷ் ராகுல் 5 ரன்களிலும் கேப்டன் விராட் கோலி 8 ரன்களிலும் தவான் 11 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு ஏற்படும். பிரதமரை சந்தித்த பின் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் எதுவும் செய்ய இயலாது. தமிழகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பதாகவும் பிரதமர் மோடி தகவல். வாடிவாசல் திறக்கப்படும் வரை போராட்டம் தொடரும். மெரினாவில் போராட்டக்காரர்கள் உறுதி. அலங்காநல்லூரில் தொடரும் போராட்டம். மதுரையில் செல்போன் கோபுரம் மீதேறி இளைஞர்கள் எதிர்ப்பு. கடலூரில் 8 மாணவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம். போராட்டங்களால் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.